அனைவருக்கும் ஆன்மீக வணக்கங்கள். நாம் அனைவரும் கோயில்களுக்கு செல்பவர்களாகத்தான் இருப்போம். எப்போதாவது அபூர்வமாவது கோயிலுக்கு போவது வழக்கம் கொண்டவர்கள் தான், அதில் மாற்று கருத்து இருக்க முடியாது. ஆனால் கோயிலில் போகும்போது நிவேத்திய வேளைகளில் சத்தம் போடாதீர்கள், குறுக்கும் நெடுக்குமாக நடக்காதீர்கள் என்று நாம் அறிவுறுத்தப்படுவதுண்டு. கோயில்களில் இருந்து நமது வாழ்வியலுக்கு பகிர்ந்து அளிக்கப்படுவதற்காகவே கோயில்களில் சில சம்பிரதாயங்கள் பின்பற்றப்படுவதுண்டு. அந்த வகையில் ஒன்றுதான் இதுவும். அதானது சாப்பிடும்போது பேசாதே என்று சொல்வதைத்தான் நிவேத்திய நேரங்களில் சத்தம் போடாதே, குறுக்குந்தெடுக்குமாக நடக்காதே என்கிறது. சாப்பிடும்போது நின்று சாப்பிடாதே, சத்தம் போட்டு சாப்பிடாதே, கையூன்றி சாப்பிடாதே, அதிகம் குனிந்து சாப்பிடாதே என்று பல அறிவுறுத்தல்கள் பெரியோர்களால் நம்மிடம் அறிவுறுத்தப்பட்டிருக்கும். இது கோயில்களில் பின்பற்றப்படுவதற்கு காரணம், வீட்டில் சொன்னால் நம்ப மாட்டார்கள் என்பதால் தான் பல விஷயங்களை நம்மளுடைய சனாதன தர்மம் மூலமாக, அதானது இறை பக்தி மூலமாக நம்மளிடம் பெரியவர்கள் புகுத்தினார்கள். அந்த வகையில் கோயில் மூலம் ஒரு சித்தருக்கே அப்படி ஒரு விஷயம் நடந்ததாக சொல்வதுண்டு. அப்படிப்பட்ட மிகப்பெரிய சித்தரான சித்தர் கருவூராரையும் பற்றி வருகின்ற ஒரு கதையை நாம் இப்போது பார்ப்போம். அதானது சித்தர் கருவூரார் மிகப்பெரிய சித்தர் என்பதற்கு ஒரு சிறிய உதாரணம். ஒரு தடவை அவர் திருக்கருக்கூர் என்ற ஊருக்கு யாரிடமும் சொல்லாமல் வழக்கம் போல இறைவனை வேண்டி நடந்து செல்கிறார். அப்போது திருக்கருக்கூர் என்ற அந்த ஊரில் சில பாகவதர்கள் அவருக்காக காத்திருந்து வரவேற்கிறார்கள். அவருக்கு பெரிய ஆச்சரியம், நான் இங்கு வருவேன் என்பது எப்படி உங்களுக்கு தெரியும் என்று வினவிய போது அவர்கள் சொல்கிறார்கள், இரவில் நாங்கள் தூங்கும்போது எங்கள் அனைவருக்குமாக ஒரு கனவு வந்தது. பரம்பொருளாகிய திருமால் எங்கள் கனவில் வந்து திருக்கருவூரார் இந்த ஊருக்கு வருவதாகவும் அவரை வரவேற்க நீங்கள் நாளை காலை செல்ல வேண்டும் என்றும் எங்களுக்கு கனவில் தோன்றி அருளினார். உங்கள் புண்ணியத்தில் கனவில் அந்த பரம்பொருளை தரிசிக்கும் பாக்கியம் எங்களுக்கு கிடைத்தது என்று வணங்கி நின்று அவரை வரவேற்கிறார்கள். அந்த அளவு இறைவனுக்கு மிக விரும்பிய ஒரு சித்தர் திருக்கருவூரார். பாகவதர்கள் கூறியதை கேட்டு அகமகிழ்ந்த திருக்கருவூரார் அந்த மாலவனுக்கு நன்றி கூறி மனமுருகி பிரார்த்திக்கிறார். பின்பு பாகவதர்களிடம் விடைபெற்று நெல்லையப்பர் கோயிலுக்கு செல்கிறார். நெல்லையப்பர் கோயிலுக்கு சென்று நெல்லையப்பர் கோயிலுக்குள் புகுந்த நம்முடைய திருக்கருவூரார் சப்தமாக நெல்லையப்பா என்று கோயிலுக்குள் இருந்து நெல்லையப்பா என்று கோயிலில் அழைக்கிறார். ஆனால் கோயிலுக்குள்ளிருந்து பதில் வரும் என்று அவர் எதிர்பார்க்கிறார். ஆனால் எந்த பதிலும் இல்லை, மௌனமாக இருக்கிறது. அந்த மௌனத்தை அவரால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. அவர் மிக மன வருத்தத்துடன், இங்கே தெய்வம் இல்லை போல் இருக்கிறது, நல்லவர்களும் இறைவனும் இல்லாத இடத்தில் எருக்கு முளைக்கட்டும் என்று கூறிவிட்டு கோயிலை விட்டு வெளியேறுகிறார் திருக்கருவூரார். சித்தர் வாக்கல்லவா, அது அப்படியே பலித்து விட்டது. அதுவும் மிகப்பெரிய மகான், மிகப்பெரிய சித்தர். நெல்லையப்பர் ஆலயத்தை சுற்றி எருக்கஞ்செடிகள் கிடுகிடுகிடு என வளர்ந்து அப்படியே காடு போலாகிவிட்டது. சித்தர் அங்கிருந்து கிளம்பி மானூரை அடைந்தார். அங்கு நெல்லையப்பர் காட்சி தந்து கருவூராரை நிவேத்திய காலம் என்று தெரியாமல் அழைத்துவிட்டு பதில் வரவில்லை என்று இப்படி செய்யலாமா திருக்கருவூராரே என்று நெல்லையப்பனே அவர் முன் தோன்றி வேண்டுகோள் வைக்கிறார். உடனே திருநெல்வேலிக்கு வா என்று கூறி அந்த சிவபெருமான் அங்கிருந்து மறைகிறார். சிவனே சொன்ன பிறகு திருக்கருவூரார் என்ன மறுக்கவா போகிறார்? திருக்கருவூரார் கொஞ்சமும் தாமதிக்காமல் நெல்லையப்பர் கோவிலுக்கு திரும்பி வருகிறார். கருவூராரின் ஒவ்வொரு அடிக்கும் ஒரு தங்கத்தை தோன்ற வைக்கிறார் சிவபெருமான். அங்கெல்லாம் தங்க பூக்கள் மலர்கின்றன. மிக மகிழ்வுடன் நெல்லையப்பர் ஆலயத்திற்கு சென்றார் திருக்கருவூரார். திருக்கருவூராரின் காலடி நெல்லையப்பர் கோயிலில் பட்டதும் அங்கு முளைத்திருந்த எருக்கஞ்செடிகள் தாமாகவே மறைந்து போகின்றன. மனம் கொள்ளாத உவகையோடு மகேஸ்வரனை வணங்கி வலம் வந்து நெகிழ்ந்து நின்றார் திருக்கருவூரார் எனும் சித்தர். பக்தர்களின் பிரார்த்தனைக்கு செவிமடுப்பதும், பக்தர்களின் பக்திக்கு மதிப்பளிப்பதும், பக்தர்களை என்றுமே மதிப்போடு பார்ப்பதும், அவர்கள் பாதம் படும்போதுதான் தன் சன்னிதானம் கூட சிறக்கும் என்பதை சொல்லாமல் சொல்லி வைக்கிறார் இங்கு பரம்பொருளாகிய சிவபெருமான். ஆக நிவேத்திய நேரத்தில் சத்தம் போடக்கூடாது, தொந்தரவு செய்யக்கூடாது, அமைதியாக சாப்பாட்டை சுவைத்து சாப்பிட வேண்டும் என்பதை இறை நம்பிக்கையோடு நமக்கு புகுத்துகிறது சனாதன தர்மம். இதை எத்தனை பேர் நாம் கடைபிடிக்கிறோம் என்பதற்கு அவரவர்களே நாம் சோதித்துக் கொள்ள வேண்டும். சனாதன தர்மம் ஒவ்வொரு விஷயத்தையும் நமக்கு சொல்கிறதென்றால் அதில் ஒவ்வொரு நன்மையும் விஞ்ஞானமும் அதற்குள் அடங்கி இருக்கிறது என்பதையும் நாம் உணர வேண்டும். பின்பற்றினால் சால சிறந்தது. தூற்றாமலும் பழிக்காமலும் குறை சொல்லாமலும் இருந்தாலே நலம் கூடி சேரும். அனைவருக்கும் நன்மை வரட்டும். இனி ஒரு பதிவோடு மீண்டும் சந்திப்போம்.